Welcome to Blue Star Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 6th Standard. Students, in today's class we are going to see explanation about 1 marks in each and every topic wise from fiber to fabric lesson in chapter 3. First, what are the topics in this lesson? Variety of fabrics, fiber, some plant fiber, spinning cotton yarn to fabric, and history of clothing material. These are the 6 topics in fiber to fabric lesson. First, we will see first topic in variety in fabrics. The variety in fabrics have cotton, fabric, yarn, and woolen. Students, this topic have 1 marks. First 2 chooses and 3 true or false. From this topic, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த டாபிக், அந்த first one from this topic, first one choose the correct answer, best answer. First one, which of the following is not a fabric? இப்போ இதில் ஆன்சர்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபேப்ரிக்? இதில் எது ஃபேப்ரிக் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்டன், உல், பேப்பர் அண்ட் உல்லன் கிளாத். வாட் இஸ் ஆன்சர்? பேப்பர். பேப்பர்ஸ் இஸ் நாட் ஏ ஃபேப்ரிக். தென் செகண்ட் ஒன், கிளாத்ஸ் மேட் ஆஃப் டேஷ் ஃபேப்ரிக் ஆர் குட் டு வியர் டியூரிங் சம்மர்ஸ். இப்போ ஆக்சுவலாக நம்ம சம்மர் சீசனில் எந்த மாதிரி காட்டன் அதாவது கிளாத்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆப்ஷன் காட்டன், சிந்தட்டிக், சில்க் அண்ட் உல். நம்ம எந்த மாதிரி கிளாத்ஸை யூஸ் பண்ணணும்? காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் கரெக்டாக நம்மளுடைய பாடி அதுக்கு அடாப்ட் ஆகும். ஓகே, இந்த சிந்தட்டிக் ஃபைபர்னால் ரொம்ப என்ன ஆகும்? ஸ்வெட்டிங் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சில்க்கும் அந்த மாதிரி தான். உள்ளும் ஆக்சுவலாக இந்த உல் எதுக்கு ரொம்ப ஃபேவர்? இது வின்டர் சீசன் அண்ட் ரெய்னி சீசன். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் காட்டன். ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? First one, yarn is made from fabrics. True or false? Yarn is made from fiber. That is a true. This is false. Are you understood student? Then fabrics are of different fabrics. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes, correct தானே? Yes, true. Then cotton is a synthetic fiber. என்ன ஆன்சர்? false. ஏன் இதில் false கொடுத்துருக்காங்க? cotton is a natural fiber. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காட்டன் இஸ் ஏ சிந்தட்டிக் ஃபைபர். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஃபால்ஸ். தீஸ் ஆர் தி ஃபஸ்ட் டாபிக்ஸ் 1 marks. தென் வி வில் சி செகண்ட் டாபிக் 1 marks. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபைபர். திஸ் ஃபைபர் ஹாவ் 3 choose the best answer and 2 fill-ups and 3 true or false and 3 fill in the table. First we will see select the correct option. First one, which of the following is not a natural fiber? ஜூட், சில்க், நைலான், காட்டன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இதில் எது நேச்சுரல் ஃபைபர் கிடையாது? ஆக்சுவலாக ஜூட், சில்க், காட்டன் தீஸ் ஆர் ஆல் ஆல்சோ நேச்சுரல் ஃபைபர். நைலான் இஸ் ஏ சிந்தட்டிக் ஃபைபர். அப்போ இதில் எது கரெக்டு? இது கரெக்டான ஆன்சர் நைலான். தென் செகண்ட் ஒன், டேஷ் கோலன் சிந்தட்டிக் ஃபைபர், கோலன் உல் அண்ட் நேச்சுரல் ஃபைபர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உல் நேச்சுரல் ஃபைபர் இஸ் கரெக்ட். அப்போ சிந்தட்டிக் ஃபைபருக்கு எந்த ஆன்சர் வரணும்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அக்ரலிக், பாலிஸ்டர், சில்க், போத் அண்ட் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஆன்சர் இஸ் சில்க் இஸ் ஏ நேச்சுரல் ஃபைபர். ஸோ அப்போ சிந்தட்டிக் ஃபைபர் மீன்ஸ் அக்ரலிக் அண்ட் பாலிஸ்டர். அப்போ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. தென் தேர்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபைபர்ஸ் இஸ் obtained ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபைபர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இஸ் காட்டன் ஃபைபர், jute fiber, silk fiber, all of this. Actually cotton fiber get from plants, jute fiber also get from plants. அப்போ silk fiber get from insects, அதுவும் அனிமல்ஸில் தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் silk fiber. Then fill in the blanks. Fabrics are made up of dash which are further made up of dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First fabrics made up of yarn, then which are further made up of fibrous. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ்லேருந்து தான் யான் மேக் பண்ணணும். யான் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேப்ரிக்ஸ் மேக் பண்ணணும். Are you understood students? Then second fill up.
Cotton and jute are examples of dash which are obtained from dash. அப்போது பாருங்கள், cotton and jute are examples of what? Synthetic fiber வரும்? Not. வரக்கூடாது. Natural fibers which are obtained from plants. பிளான்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு காட்டன் ஜூட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? காட்டன், ஜூட், சில்க் அண்ட் wool ஆர் நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், காட்டன், ஜூட், காட்டன் அண்ட் ஜூட் கெட் ஃப்ரம் பிளான்ட்ஸ். தென் சில்க் அண்ட் wool கெட் ஃப்ரம் அனிமல்ஸ். ஸோ தீஸ் ஆர் நேச்சுரல் ஃபைபர். அப்போ இதோட ஆன்சர் ட்ரூ, கரெக்ட். தென் ஃபைப்ரஸ் ஆர் திக்கர் தென் yarns. ஃபைப்ரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? யானை விட ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆன்சர் இஸ் தப்பு, ஃபால்ஸ். ஸோ ஃபைப்ரஸ் ஆர் வெரி தின்னர், yarn is a thicker. தென் ஃபைப்ரஸ் ஆர் obtained ஒன்லி ஃப்ரம் பிளான்ட்ஸ். கிடையாதுல்ல, ஃபைப்ரஸ் ஆர் obtained ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ரெண்டுத்துலேருந்து எடுக்கலாம். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஒன்லி obtained ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தென் fill in the table. இங்கே திங்ஸ் கொடுத்துருக்காங்க, திங்ஸ் வில் பி கிவன். தென் டைப்ஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் வில் கிவன். ஸோ ஃபஸ்ட் என்ன ரைட் பண்ணணும்? ஆன்சர் சோர்ஸ் ஆஃப் ஃபைப்ரஸை நம்ம என்னன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காட்டன் பேக். என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்? காட்டன் ஃபைபர் கெட் ஃப்ரம் பிளான்ட். ஸோ திஸ் வாட் டைப் ஆஃப் ஃபைபர்? நேச்சுரல் ஃபைபர். சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் பிளான்ட்ஸ் அண்டு காட்டன் பேக்ஸ், அது மாதிரிலாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, தட்ஸ். தென் காட்டன் க்ளவுஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் இஸ் நேச்சுரல் ஃபைபர், சோர்சஸ் ஆஃப் அனிமல் அண்ட் கேமல். இங்கே நிறையவே எழுதலாம். தென் கிளாத். டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இஸ் நேச்சுரல் ஃபைபர், sources of fibrous is plant. Are you understood, students? These are the 1 marks from second topic in fiber. Then third topic is some plant fibers. What are the 1 marks? First 3 chooses, 3 fill-ups, then that's all. So 6 1 marks from this topics. First chooses. First one, jute fiber is obtained from dash of jute plants அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜூட் ஃபைபரை நம்ம பிளான்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். பட் எந்த பார்ட்லேருந்து எடுக்கிறோம்? இந்த பார்ட் மீன்ஸ் ஆன்சர் இஸ் ஸ்டெம்ஸ். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் அண்ட் போத் பி அண்ட் சி. ஆக்சுவலாக வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்? கெட் ஃப்ரம் ஸ்டெம்ஸ். Then second one, during the process of ginning, cotton fibers are separated from seeds by கொடுத்துருக்காங்க. The answer is winnowing, combing, spinning, then both A and B. என்ன கொடுத்துருக்காங்க? During the process of ginning, cotton fibers are separated from seeds by. நம்ம அந்த வந்து காட்டன்லேருந்து நம்ம சீட்ஸை தனியாக செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்? கோம்பிங் அப்படின்றது நேம். ஸோ ஆன்சர் இஸ் கோம்பிங். Then which part of the cotton plants yield cotton fibers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்டன் பிளான்ட்டில் எந்த பார்ட் வந்து நம்ம காட்டனை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? பிளான்ட்டில் அந்த காய் மாதிரி வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் அது ஃப்ரூட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிட்டு பர்ஸ்ட் ஆகிட்டு அந்த காட்டன் வெளியில் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ரூட்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், ஸ்டெம்ஸ், பட் ஆன்சர் இஸ் ஃப்ரூட்ஸ். Then fill in the blanks. First one, dash of cotton can be done manually or with the help of machine அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? கின்னிங் ப்ராசஸ். செகண்ட் ஒன், dash are the fruits of cotton plant. இப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் காட்டன் பிளான்ட்னா நம்ம எதில் எடுப்போம்? காட்டன் பால்ஸ். தென் places with dash climate are best suited for the growth of cotton plants. காட்டன் பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு இது வந்து சூட்டபிள் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வார்ம் கிளைமேட் தான் அதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் அட்மாஸ்பியர். ஸோ அதுக்கான க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எப்படி சொல்லணும், ஒரு மாதிரி பிளாக் சாயில் அந்த மாதிரி இருக்கணும். ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? தீஸ் ஆர் தி fill-ups, 3 fill-ups and 3 chooses from this topic. What topic? Some plant fibers. Then fourth topic is spinning cotton yarn. What are the 1 marks? 1, 2 chooses and 3 fill-ups. First 2 chooses. First one, the process by which fibers are twisted to form a
yarn is called அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In this process is what? Spinning process. மறக்கவே கூடாது. Then which of the following devices is not used to make yarn from fibers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்னு ரைட் பண்ணணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் டேக்லி, சர்க்கா, கோம் அண்ட் ஹேண்ட் ஸ்பிண்டில். எது நம்ம யூஸ் பண்ணோம்? ஹேண்ட் ஸ்பிண்டில். தென் fill in the blanks. Dash is a hand operated device used by மகாத்மா காந்தி to make yarn. ஆக்சுவலாக அவர் வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணார்? சர்க்கா. அந்த கிளாத்துக்கு என்ன நேம் சொன்னாங்க? காதி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷன்ஸ் என்ன பண்ணாங்க? அதை நிறைய இதில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் செகண்ட் ஒன், லார்ஜ் ஸ்கேல் ஸ்பின்னிங் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ். என்ன மிஷின்? ஸ்பின்னிங் மிஷின்ஸ். தென் ஆஃப்டர் ஸ்பின்னிங் டேஷ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபேப்ரிக்ஸ். என்ன ஆன்சர்? yarns. Then fifth topic have 3 fill-ups and 3 true or false. First, fill-ups. First one, hand operated looms are called what machine? Hand loom அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். Then second one, clothing items such as sweaters and socks are commonly made by which process? Knitting process. Then dash is a plant fiber obtained from the husk of coconut. அது என்னன்னு சொல்லணும்? coir அப்படின்னு சொல்லணும் அந்த plant fiberக்கு நேம். Then true or false? First one, knitting can be done by hand and also on machines. ரைட் தானே? மெஷின்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஹேண்ட் மூலயமாவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், coir is a synthetic fibrous. இப்போ தான் நம்ம 2 மார்க்கில் சூசஸில் அதாவது ஃபில்லப்ஸில் நம்ம பார்த்தோம் coir is a plant fiber. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? coir is a synthetic fiber. So this answer is false. Then looms for weaving cloths are either hand operated or power operated. Is correct தானே? Yes, true. Then next topic, history of clothing materials have 10 matches only. First one, jute is obtained from dash. What answer? First one என்ன answer? Retting. Then synthetic fiber. Synthetic fiber என்ன answer? Polyester and nylon. Third one, soil suitable for growing jute plant. அப்போ third oneக்கு answer alluvial soil. That's the third answer for that question. Then fourth one, compressed bundles of cotton, bales. Soil suitable for growing cotton plant. Cotton plant க்கு எது சூட்டபிளான place? Fifth one, black soil. Then sixth one, separation of cotton from seeds. Sixth one, ginning process. இங்கே இருக்கு பாருங்க, ginning process. This is the sixth answer. Then seventh one, loose rope of cotton fibers. Seventh one answer sliver. Animal fibers. In eighth answer is silk and wool. Then ninth one, device used for weaving fibers. Ninth one answer is looms. Then used to spun yarns. The answer is charka. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஓவரால் நம்ம 1 marks பார்த்துட்டோம். இந்த 6 டாபிக்ஸில் இருக்கிற 1 marks in fiber to fabric. டுடே ஹோம்ஒர்க் இஸ் ரீட் 1 marks. நீங்கள் நல்லா 1 marks இது இந்த டாபிக்ஸில் இருக்க சப் டாபிக்ஸ் வைஸ் இருக்க எல்லா 1 marksையும் படித்து வீட்டில் யாருன்னா சொல்லி நீங்கள் ஆன்சர் எழுதி பாருங்கள். ரஃப் நோட்டில் எழுதி பார்த்துட்டு பென்சிலால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு நீங்களே ஓனாக என்ன பண்ணிக்கோங்க, மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.